ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நேற்று யூடியூப்பை திறந்தாலே ஏகப்பட்ட வீடியோஸ் A2D ஸ்கேம், A2D ஸ்கேம், சிடிக்கி ஸ்கேம், A2D வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரு, A2D வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு, A2D இப்படி பண்ணியிருக்க கூடாது, A2Dயா இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்குது. அதில் முக்கியமாக ஒரு சேனல் பார்த்தோம்னா அவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கிறாரு. 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிறாரு. அவர் போட்ட வீடியோஸ்லயே ஹையஸ்ட் வியூஸ் 400 500 தொல்ல 480 460 இருந்துச்சு. ஆனா அவர் A2D பத்தி போட்டு அந்த வீடியோவே வந்து 2000 வியூஸ்க்கு மேல போயிருந்துச்சு. அதுல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீ போட்ட வீடியோலயே 1000 வியூஸ்க்கு மேல போன வீடியோ இந்த ஒரு வீடியோ தான் போல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சரி, ஓகே. ஆக்சுவலா இந்த A2D நந்தா பண்ண ஸ்கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் என்ன ஸ்கேம் பண்ணாரு, என்ன ஸ்கேமை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நேற்று நைட்டே வந்து A2D நந்தா வந்து ரிப்ளை வீடியோ போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நிறைய ஸ்கேமை பத்தி A2D பேசியிருக்கிறாங்க. நிறைய ஸ்கேம் நடந்திருக்குது, நிறைய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஸ்கேம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்கள் வந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து கிரிப்டோவா இருக்கட்டும், சில சூதாட்ட அப்ளிகேஷன்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. இதை யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல நடந்துட்டு இருக்கு. இதை யூடியூபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் ஒருத்தர் பண்ணதை வந்து பண்ணதுன்னு சொல்ல, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இவர் ஒருத்தரை மட்டும் பல சேனல்கள், ஏன்னா அவர் நிறைய வீடியோஸ் ஸ்கேம்னு சொல்லி போட்டதை வந்து நிறைய பேரே போடல. ஸோ இவர் வந்துன்னா ஸ்கேம்னு போட்டுட்டு இருக்கிறாரு. இடையில வந்து மை3 ஆட்ஸ்லாம் வந்துச்சு. அதை பத்தி வந்து ஒரு சிலர் தான் போட்டாங்க. இப்ப A2D நந்தாவை ஸ்கேம் பண்ணாருன்னு வீடியோ போட்ட சேனல்ஸ் அதை பத்தி பேசவே இல்லை. அப்படி ஒரு கான்செப்டே பேசல. ஸோ ஆனா A2D பண்ணிட்டாரு, ஸ்கேம் பண்ணிட்டாரு, இவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டாரு, நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கேம் என்ன, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். அவர் ஸ்கேம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஹாய் சோல்ஜர்ஸ். இப்படி சொல்லிட்டு இருந்தவன கடைசியில ஒண்ணுமே இல்லாம ஒரு மூலையில உட்கார வச்சீங்கப்பா. ஏதோ சேனல்ல இருந்தெல்லாம் வீடியோ வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 2 நாளா யூடியூபே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, A2D நந்தாவை வச்சு பல சேனல்கள் வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன இஷ்யூ, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இது எப்படி வெளியே வருது அப்படின்னா, ஜேசன் சம்வேல்ங்கிறவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா வந்து என்ன பிரச்சனை, A2D அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இது வந்து உண்மையிலேயே ஸ்கேமா, இது வந்து ஏன் இவ்வளவு சேனல்கள் வந்து இப்ப பண்ணாம, இவ்வளவு ஸ்கேம் நம்மளை சுத்தி நடக்க போகும்போது பண்ணாம இப்ப வந்து பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்கணும். ஆக்சுவலா என்ன இஷ்யூ அப்படின்னா, A2D நந்தா வந்து சிடிகி மூலமா ஸ்கேம் பண்றாரு. ஸோ அதுக்கு அவர் தான் ஓனரு, அவர் தெரிஞ்சதான் இந்த ப்ராப்ளம் பண்றாரு. ஸோ இது உண்மையிலேயே ஸ்கேமா இல்ல இது வேற ஏதாவது இஷ்யூவா? இதுக்கு முன்னாடி பல ஸ்கேம்களை வந்து யூடியூப்ல வந்து நிறைய பேர் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. A2D நந்தாவே நிறைய ஸ்கேமை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து ஓகே ப்ரோ, இதுதான் ஸ்கேம், ஸ்கேம் இப்படித்தான் நடக்குது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இவர் பண்ண விஷயத்த வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா என்ன பிரச்சனை, இது ஸ்கேமா இல்லையா, உண்மையிலேயே A2D வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். ஜேசன் சாமுவேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிடிகி மூலமா ஒரு கீ வாங்கியிருக்கிறாங்க, விண்டோஸ் கீ. ஸோ அந்த விண்டோஸ் கீ வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு லேப்டாப்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்க போகும்போது அந்த வெர்ஷன் சப்போர்ட் ஆகலை. ஸோ அதனால வந்து வேற வெர்ஷன், வேற லேப்டாப் போட போகும்போது அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 6 மந்த் டைம் எடுத்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த கீயை யூஸ் பண்ண போகும்போது என்னாச்சுன்னா, அந்த கீ ஒர்க் ஆகலை. இதுக்கு வந்து அவங்க காமிச்சிருக்கிறாங்க, இந்த கீ வந்து நான் வந்து லைஃப் டைம் தான் வாங்கியிருக்கிறேன், OEM கீ, பட் இது ஆனா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கிளைம் பண்ண போகும்போது இல்ல உங்களுக்கு வந்து அது முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் லைஃப் டைம் தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன், வாங்கி 6 மாசத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ணி அவங்க போட போகும்போது அந்த கீ வேலை செய்யல. இதுதான் இப்ப இஷ்யூ. அதாவது நான் வாங்கிட்டேன், ஆனா நீங்க வந்து லைஃப் டைம்னு சொல்லியிருக்கிறீங்க, ஆனா 6 மாசத்துலயே முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த கீயை நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 6 மாசத்தோட முடிஞ்சிருக்குமே
அப்ப எனக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்ப நீங்க ஸ்கேம் பண்றீங்க, ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜேசன் சாமுவேல் வந்து A2D வந்து பேசுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதுக்கு வந்து பொறுப்பேற்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிற பிரச்சனைக்கு நான் வந்து ரீஃபண்ட் பண்றேன், வேற கீ அனுப்புறேன், இல்லைன்னா ரீஃபண்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களும் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதே இஷ்யூ வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நான் அந்த இஷ்யூக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் அவங்களுக்கு ரீஃபண்ட் வேணாலும் பண்றேன், இல்லை வேற கீ வேணாலும் நான் மாத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஒரு சாஃப்ட் ப்ராடக்ட். அதாவது நம்ம வந்து கையில வந்து ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது வந்து ஹார்ட் ப்ராடக்ட். அதாவது அந்த பொருளை வந்து நம்ம வந்து கையால தொட்டு நம்ம பயன்படுத்த முடியும். ஆன்லைன்ல வாங்கக்கூடிய இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சாஃப்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கையால தொட முடியாது. பட் நம்ம வந்து பிசி, மொபைல் இந்த மாதிரி அப்ளிகேஷன்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்ளிகேஷனாவோ அல்லது இந்த மாதிரி கீஸாவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள்ல வந்து சில பிரச்சனைகள் இருக்கு. அதாவது முக்கியமா அந்த கீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்க போகும்போது நம்ம வாங்கின உடனே யூஸ் பண்ணி ஆகணும். வாங்கி குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணல அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. சரிங்களா? இப்ப இவர் வந்து A2D வந்து ஸ்கேம் பண்ணாரா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த இஷ்யூ இவங்க சொல்ற மாதிரி அது ஒர்க் ஆகல. அவர் வாங்கி 6 மாசத்துக்கு அப்புறமாவே அது ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ அல்லது கீழே இஷ்யூ ஆகியோ ஒர்க் ஆகல அப்படின்னா A2D வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ப்ரொமோஷன் மட்டும்தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே இது ஸ்கேம். ரெண்டாவது அவங்க எல்லாத்துக்குமே இதே தான் பண்ணியிருக்கிறாங்க. காசு மட்டும் தாங்க வாங்குறாங்க, கீன்னு கொடுக்குறாங்க, யாருமே வேலை செய்யல, யாருக்குமே ஒர்க் ஆகல. இவங்க வந்து காசு மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த வெப்சைட் வந்து ஹைட் ஆயிடுது, அந்த வெப்சைட்டே இருக்க மாட்டேங்குது. காசு நம்ம ஒரு தடவை நுழைய போகும்போது இருக்கு, பேமெண்ட் பண்ண போகும்போது பேமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ இந்த கீஸே அவங்க சேல் பண்ணலைன்னா தான் இது ஸ்கேம். ஓகேங்களா? அதாவது அவங்க வந்து நீங்க அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு ப்ராடக்டை சேல் பண்ணல அல்லது ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாம ரேட்ல சேல் பண்றாங்க அப்படின்னா தான் அது வந்து ஸ்கேம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா விலை அதிகமா உள்ளது நாங்க ஆஃபர்ல குறைச்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஸ்கேம்ல வராது. ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ராடக்ட் இஷ்யூல தான் வந்து நிற்குது. இப்ப நம்ம வந்து பிளிப்கார்ட்லயே அமேசான்லயே ஒரு பொருள் வாங்குறோம். அந்த பொருள் நம்ம கிட்ட வரப்போகும்போது இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம். அந்த மொபைல் ஃபோனை நம்ம வாங்கி யூஸ் பண்ண போகும்போது அந்த மொபைல் ஃபோன் ஆன் ஆகல. நம்ம வாங்கி 1 வாரமோ 2 வாரமோ வாங்கி வச்சிட்டோம். நம்ம வந்து ஏதோ ஒரு பர்சனல் வேலைனாலேயோ ஏதோ ஒரு வெளியூர் போயிட்டோமோ ஏதோ ஒரு இஷ்யூனால அந்த ஃபோனை திறக்க முடியல. ஸோ நம்ம வந்து திரும்ப திறந்து பார்க்குறோம். திறந்து பார்க்க போகும்போது அந்த ஃபோன் ஒர்க் ஆகல. இப்போ இந்த ஒர்க் ஆகாத பட்சத்துக்கு நம்ம இந்த அமேசான் பிளிப்கார்ட்டை என்னைய ஸ்கேம் பண்ணிருச்சுன்னு சொல்லுவோமா, இல்ல அந்த ப்ராடக்ட்ல இஷ்யூ ஆயிருக்குது அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அந்த ப்ராடக்ட்ல இஷ்யூ ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அமேசான் பிளிப்கார்ட்ல உள்ள ரிட்டர்ன் பாலிசியை யூஸ் பண்ணி அதுக்கு ரிட்டர்ன் போட்டு விடுவோம். இப்போ அமேசான் பிளிப்கார்ட்ல வந்து பிளிப்கார்ட்ல ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்க டைரக்டா வந்து கஸ்டமர் சர்வீஸை தான் போய் பார்க்கணும், கஸ்டமர் கேரை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கஸ்டமர் கேருக்கு தான் கொண்டு போவோம். அதே மாதிரி இவங்களையும் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களும் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. A2Dயும் இதுக்கு பொறுப்பேற்று ஒருவேளை ஒர்க் ஆகல அப்படின்னா இதுக்கு நான் ரீஃபண்ட் பண்றேன், இல்ல அப்படின்னா வேற கீஸ் மாத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. ஆனா இவங்க A2D ப்ரொமோட் பண்ணியிருக்கிறாரு, A2Dயை நம்பி நான் போய் வாங்கிட்டேன், வாங்கி அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது இவங்க தான். சரி, இப்ப இந்த இஷ்யூக்கு வந்து A2D என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். A2D இந்த கீயை வந்து நான் வந்து A2Dக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. ஏன்னா நான் A2D உடைய நிறைய வீடியோஸ் நான் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ண போகும்போது அதோடைய டீப்பான டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்குறாரு. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை வேற எந்த சேனலுமே வந்து இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலை அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி தப்பு பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எல்லாருடைய வீடியோ பார்க்க போகும்போது எனக்கு தோணுச்சு. சரி, இது என்ன ஆக்சுவலா இஷ்யூ சொல்றாங்கன்னு தேட பார்க்க போகும்போது இது வந்து ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இல்லை, ஸ்கேமுங்கிற விஷயம் இல்லை. ஆக்சுவலா இது வந்து ஒரு ப்ராடக்ட் ஃபெயிலியர், ஒரு ஒரு ப்ராடக்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கீ வாங்கியிருக்கிறாங்க, கீ வேலை செய்யல. ஸோ கொடுத்தோம்னா அவங்க ஒன்று ரீஃபண்ட் பண்ணும், இல்லை அப்படின்னா வேற கீயை மாத்தி கொடுக்கணும். இதுதான் பிரச்சனை. ஆனா ஸ்கேமை பத்தி சொல்ற A2Dயே ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போட்டு அவங்க இவ்வளவு இஷ்யூ கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்ப A2D இந்த cdkeயை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த cdkeயை பத்தி அவர் ஒவ்வொரு தடவையும் ப்ரொமோட் பண்ண போகும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா,
நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வெப்சைட்ல இருந்து கீ வாங்கியிருக்கிறேன். 6 வருஷமா நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் பண்ணி கொடுக்கக்கூடிய சில பிசிகளையும், நான் யூஸ் பண்ணக்கூடிய பிசிகளையும் இந்த கீஸை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த வெப்சைட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப ஜேசன் சாமுவேல் வந்து இந்த சிடிக்கியே வந்து பிசி டாக்கோட தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது சிடிக்கி வந்து பிசி டாக்கோட தான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ சிடிக்கி வந்து வேற ஒரு ஆளுங்களோட தான். அவங்க வந்து இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண போகும்போது இப்பவே தெரியும் நிறைய பேர் வந்து A2D கிட்ட வேலை செய்யறாங்க. ஸோ அவங்களுக்கு சம்பள பிரச்சனை, அவங்களுடைய செலவுகள், இப்ப நிறைய பார்த்தீங்கன்னா டிவி அது இதுன்னு வாங்கி பண்றாப்ல. ஸோ அவங்களுக்கு செலவுகள் இருக்கும். நிறைய கேஸ் ஆகிப்போய் இப்போ டெல்லிக்கு வேற போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவ்வளவு செலவுகள் இருக்கும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்ல, ஒரு காமனான மேனா நம்ம யோசிப்போமே, ஒருத்தவங்களுக்கு செலவுகள் இருக்கும். ஸோ செலவுகள் இருக்க போகும்போது அவருக்கு யூடியூப்ல இருந்து வர வருமானமோ இல்ல பிசி ஃபேக்டரியில இருந்து வருமானமோ, சில பேர் மல்டி பிசினஸ் பண்ண போகும்போது அதோடைய இன்கம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. ஸோ அந்த இன்கம் வரதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வச்சுதான் செலவு பண்ணுவாங்க, மற்ற இதோட கொண்டு வர மாட்டாங்க. அதுல இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு சம்பளம்னு ஒன்று எடுத்தாலும் ஃபுல் இன்கமையும் ப்ராஃபிட்டையும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல வந்து கொண்டு வந்து போட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலேயே என்னமோ எனக்கு நீங்க பண்ணக்கூடிய ஸ்பான்சர் அமௌண்ட், எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஸ்பான்சர் அமௌண்ட் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சிடி கிட்ட சொல்லவும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப நீங்க ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி எங்க கீயை அதுல வச்சு செல் பண்ணுங்க, அது மூலமா நீங்க உங்களுக்கு நாங்க கமிஷனும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது தான் இவங்க வந்து சிடிகி லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதுல பண்ணியிருக்காங்க. அந்த சிடிகி லேப்ங்கிற வெப்சைட் மட்டும்தான் வந்து A2Dயோடது. அதுல உள்ள கீஸ் எல்லாமே சிடிகியோடது தான். ஸோ அது வந்து A2D கீஸ் கிடையாது, சிடிகியோட கீ தான். வெப்சைட் மட்டும் வச்சிருக்கிறது தான் வந்து A2D. இப்போ நேற்று நைட்டு A2D வந்து வீடியோ வெளியே ஆக்கியிருக்காங்க. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் விஷயங்களை வந்து ஓப்பனா பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிடிகி யாரு, அதுலயும் நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயத்த தான் சொல்லியிருக்கிறாங்க. 6 வருஷமா நான் இந்த கீஸை யூஸ் பண்றேன், நிறைய பேர்களுக்கு போட்டு கொடுக்குறேன், என்னுடைய சோல்ஜர்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கிறேன், நிறைய யூடியூப் நண்பர்களுக்கும் போட்டு கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் வரல, இது வரைக்கும் எந்த இஷ்யூவும் வந்ததில்லை. ஸோ இப்போ இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வெப்சைட்டை வந்து உண்மையிலேயே கிராஸ் செக் பண்றாங்க. இவங்க வந்து இப்ப ஒரு கீ வந்து 16,000 ரூபாய் 15,000 இருக்குது, இவங்க 3,000 4,000 5,000 6,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்டுடைய எம்ஆர்பி பிரைஸ் வந்து அல்லது செல்லிங் உண்மையிலேயே மார்க்கெட் விலையை வந்து 10,000 ரூபாய்னா நான் 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். அவரும் செக் பண்ணியிருக்கிறாரு, இது உண்மையிலேயே வந்து இது உண்மையான கீஸத்தை இவங்க விற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அவங்கள்ட்ட பேச போகும்போது அவங்களும் நாங்கள் உண்மையான கீஸ் தான், OEM கீஸ் தான் வாங்கி யூஸ் பண்றோம். ஸோ இது ரீட்டைல் கீஸும் இருக்கு, OEM கீஸும் இருக்கு, இதை நாங்கள் எப்படி வாங்குறோம்னு சொல்லிட்டு பாருங்க, இது எங்க கம்பெனி பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் கம்பெனியோட தான் காமிக்கிறாங்க. நான் அதோடைய ஸ்கிரீன்ஷாட் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்க பார்க்குறேன், இல்லைன்னா கிளிப்ஸாக நான் காமிக்க பார்க்குறேன். அப்போ வந்து காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் இந்த அந்த சைனீஸ் கம்பெனியும் இந்த சிடிக்கியோட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சைனீஸ் கம்பெனி வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல இந்த சைனீஸ் கம்பெனியோடைய நேமும் வந்திருக்குது. ஸோ இது உண்மையிலேயே ஒரு ஜெனியூனான கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து உண்மையிலேயே அவங்கள்ட்ட கீஸ் வாங்கி தான் நம்ம கிட்ட விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த சைனீஸ் கம்பெனி ஏன் வருது, ஸோ இது வேற இஷ்யூவா இருக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா, சைனால வந்து நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும். இப்போ நம்ம ஊர்ல எம்ஆர்பி வந்து ஒரு பொருள் வந்து 10,000 ரூபாய்னா அதே சேம் பொருள் சைனால வந்து 5 to 5,000 ரூபாயில இருந்து ஒரு 7,000 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க மொத்தமா வாங்க போகும்போது இன்னும் ரேட்டு கம்மியா வாய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து கீஸை வாங்கி இங்க செல் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, லாஸ்டா இந்த ஊரு ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா வந்து A2D ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு நேற்று A2D என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ A2D வந்து இப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறாரு, சிக்ஸ் பேக் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ரெகுலர் இருக்கிறாரு, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸோ நான் வந்தேன்னா வீடியோ எடுத்து கொடுத்துருப்பேன், இதெல்லாம் சொல்ல ஓகே. ஸோ இந்த ஸ்பேம் விஷயத்துக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம்னா, உண்மையிலேயே இதனால யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு வேற கீ மாத்தி கொடுக்குறேன், இல்ல அப்படின்னா ரீஃபவுண்ட் கேட்டாலும் நான் ரீஃபவுண்ட் பண்ணி கொடுக்குறேன், அது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு
அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா அவரு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பார்ட்னர்ஷிப்பாகவும் இருந்திருக்கிறாரு. அதனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பேற்றிருக்கிறாரு. இப்போ இதுல நல்லா பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸ்கேமை பத்தி நான் ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன். நீங்க இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கிறீங்க. ஸ்கேம் அப்படிங்கிற வீடியோஸ் நீங்க நிறைய பார்த்தாலும் சரி, இல்ல ஸ்கேம்னா என்னன்னு சொல்லி பார்த்தாலும் சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பொருள் நான் கொடுக்குறேன். அந்த பொருளுக்கு உண்டான விலை வந்து இந்த விலைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு மொபைல் வாங்குறேன். இந்த மொபைலுடைய விலை 10,000 ரூபாய். ஸோ நான் இதே மொபைலை வந்து நான் உங்களுக்கு 2,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா உங்ககிட்ட அமௌண்ட்டை வாங்கிறேன். ஆனா நான் உங்ககிட்ட என்ன கொடுக்குறேன்னா நான் அந்த போனை கொடுக்கல. அதுக்கு பதிலா வேற ஏதோ பட்டன் மொபைல நான் கொடுக்குறேன். கேட்டா இதுக்கு இதுதாங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? இதுதான் ஸ்கேம். அதாவது உங்க பொருளுக்கு உண்டான மதிப்புக்குண்டான பொருளை நான் கொடுக்கல. ஸோ அந்த பொருளை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விலையை குறைச்சு காசை வாங்கிட்டு அதுக்கு உண்டான பொருளுக்கு பதிலாக வேற ஒரு பொருளை நான் கொடுத்தேன்னா இதுதான் நான் ஸ்கேம். உங்களை நாங்களை ஏமாத்திட்டேன். இந்த A2D இந்த கீழே பார்த்தோம்னா எல்லாம் ஜேசன் சாமுவேல் பேசினதான் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேசன் சாமுவேல் இப்படி சொல்லிட்டாரு, வேற யாரும் பாதிக்கப்பட்டதா எந்த வீடியோஸுமே வரல. ஸோ நான் வந்து A2Dக்கு வந்து சொம்பரிக்கணும், A2Dக்கு வந்து முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற தாட்லாம் இல்லை. ஆக்சுவலா இதுல ஸ்கேமே இடம்பெறல. அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக்கா இருக்கு. ஒரு சேனல்ல வந்து அதிகபட்சமே அவர் இவ்வளவு நாள் போட்ட வீடியோஸ்லயே வந்து அதிகபட்சமே போனது ஒரு 500 வியூஸ் தான் ஒரு போன வீடியோ இருக்குது. அவர் வந்து A2D பத்தி அவ்வளோ டீட்டெயிலா சொல்றாரு. ஸ்கேம் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி இது பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு. அவர் வீடியோ ஃபுல் ரிப்பீட்டடா பார்த்தாலும் என்ன ஏமாத்தினாரு? அவங்க ஜேசன் சாமுவேல் வந்து கீ வாங்கியிருக்கிறாங்க, கீ ஒர்க் ஆகல. அவங்க பேசுனதுக்கு அதோட ஆடியோல சொல்லியிருக்கிறாரு. அது திமிரா கூட சொல்ல. ஓகே ப்ரோ, உங்களுக்கு வந்து இஷ்யூ இருக்குதா, நான் ரீஃபண்ட் பண்றேன், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், வேற கீ மாத்தி தரேன், இல்ல அப்படின்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி. இப்ப சில விஷயங்கள் வந்து சில பேர் வந்து பேச போகும்போது சில பேருக்கு வந்து என்ன இவர் திமிரா பேசுறாரு, சில பேருடைய வார்த்தைகள் திமிரா தெரியும், சில பேர் பேசுற விதங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற மாதிரி தெரியும். அந்த நேரத்துல அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஒருத்தரை வந்து உண்மையிலேயே மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது. இப்ப அவர் பேசின நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த டெய்லர் அக்கா இஷ்யூ வந்து அவரே சொன்னாரு. நான் வந்து அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசல. அந்த கண்டென்ட் கிரியேட்டர் பண்ற விஷயத்த இன்னொரு ஆள் தப்புன்னு சொல்ல போகும்போது அதுல எங்க தப்பு இருக்குங்கிற விஷயத்த மட்டும்தான் நான் பேசுறேன் தவிர்த்து அந்த கிரியேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அந்த வீடியோவை வந்து ஜென்யூனா பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டடா இருக்காது. அவங்க இப்படி பண்றாங்க, இதுல ஜிஎஸ்டி நம்பர் இல்லை, ஜிஎஸ்டி நம்பர் எதுல இருக்கும், இதுலதான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, இது இன்வாய்ஸ் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன பிரச்சனை? நிறைய பேர் ஆன்லைன் கோர்ஸ் நிறைய சேல் ஆகுது, நிறைய ஆன்லைன் கோர்ஸ் சேல் ஆகிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஆன்லைன் கோர்ஸ். உங்களுக்கு தம்ப்நெயில் செய்யறதுக்கு கோர்ஸ் இருக்கு, யூடியூப்ல வீடியோ செய்யறதுக்கு கோர்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட கோர்ஸ். இப்ப இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. 999 ரூபாயில இருந்து 999 ரூபாய்ன்னு சொல்லிட்டு மந்த்லி பே. இப்போ நிறைய ஃபிலிம் மேக்கிங் கோர்சஸ் அது இது நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பில்லிங் கிடைக்குமானே தெரியாது. இதுல பில்லிங் கிடைக்குமானே தெரியல. இதுல ஜிஎஸ்டி எங்க போய் கேட்கறது? ஸோ நிறைய ஜிஎஸ்டி இல்லாம தான் இருந்தா அவங்க ஜிஎஸ்டியோட பண்றாங்க. அவங்க ஜஸ்ட் செல் கோர்ஸ் தான் பண்றாங்க, கோர்ஸை சேல் பண்றாங்க. எல்லாருமே வந்து அவர் பிரியாணி மேன் என்ன சொல்றாங்கன்னா வீடியோவை எடுத்து வச்சுட்டு அந்த வீடியோவை தான் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதைத்தான் எல்லாரும் பண்றாங்க. ஆன்லைன் கோர்ஸ் வந்து எல்லாம் வீடியோவை செஞ்சு வச்சுதான் பண்றாங்க. ஆன்லைன்ல வந்து பண்றதுங்கிறது வந்து ரொம்ப இதா தான் இருக்கு. ஒரு சில பேர் தான் வந்து டைரக்டா வந்து ஆன்லைன்ல வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் எல்லாமே ரெடிமேடா வீடியோ செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த கோர்ஸை விற்கத்தான் செய்யறாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஸ்கேம் கிடையாது, இது வந்து ப்ராடக்ட் ஃபெயிலியர். அந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ்னே வச்சுக்கிறோமே. ஓகேங்களா? ப்ராடக்ட் டேமேஜா இருக்கு. இதுக்கு வந்து சிடிக்கியும் சரி A2Dயும் சரி ரீஃபண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.